ஹாய்ம்மா, அதை பாருங்கடா, பாவக்காய் பொடி சொல்லித்தரேன் பாருங்கள். சாதத்தில் போட்டு அப்படியே நீங்கள் வந்து அந்த பாவக்காய் சாதம் கலந்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு. எதுவுமே சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? சாதம் வடித்து வச்சுக்கோங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணுறது பாருங்கள். பாவக்காவை பொடிசாக நறுக்கிக்குங்க. அதை வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுட்டு அதில் அப்படியே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கையால் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. அது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கிறப்போ அதை நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தட்டில். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து மசாலா பாருங்கள். வடிச்சுக்கடலை, வெங்காயம், தேங்காய் பத்தை, காஞ்ச மிளகா, உப்பு. இதை வந்து நம்ம வந்து முதல்ல தேங்காய் பத்தை, காஞ்ச மிளகா, உப்பு போட்டு மிக்சியில் பவுடர் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வடிச்சுக்கடலை போட்டு கிரைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு அதை வந்து மசாலாவை தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த பாவக்காய் அதில் போட்டு நல்லா ஒயிட்டாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓகேவா? நல்லா அது வதங்கிடணும். புரியுதுங்களா? அதை நல்லா ஒயிட்டாக நல்லா ரெடிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இந்த மசாலா பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து அதில் கொட்டிட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிடணும். அதை எல்லாத்தையும் அதை பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி இறக்கிடணும். இதை வந்து சாப்பாட்டில் போட்டு கலந்து கொடுத்து அமுச்சிடலாம் நீங்கள். பாவக்காய் ரைஸ். ஓகேவா? ஆனால் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இது பாவக்காய் பொடியணும் சூடாக சாதம் வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது நெய் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம அருமையாக இருக்கும். நம்ம ரசத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணும் போதும் திருப்பியும் போடுறேன். ஓகே? ஹாய்ம்மா, அதை பாருங்கடா, நல்லா இந்த மாதிரி ரெட்டிஷாக பார்த்தீங்களா எப்படி வதங்கிடுச்சுன்னு. இந்த மாதிரி நல்லா சுருளாக வதங்கிடணும். ஓகேவா? நீங்கள் வந்து பாவக்காயில் பண்ணன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. துளி கூட கசப்பு தெரியாது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பாவக்காய் சாப்பிட்டா கசப்பு, பசங்க சாப்பிட மாட்டாங்க. பாவக்காய் சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற பூச்சி செத்துரும். பசங்களுக்கு அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு. நீங்கள் தாம்மா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதை பண்ணி பாருங்கள். நீங்கள் பாவக்காயிலேயே கண்டினியூஸாக 3 டிஷ் போடுறேன். ஓகேவா? இதை பாருங்கள், இது எப்படி வதங்கியிருக்கேன்னு இதை பாருங்கள். இந்த மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணதை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக அதுவும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது அப்ளை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இறக்கணும். அவ்வளோதான். வாயில் போட்டு பார்த்துக்குங்க. சால்ட்டு வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு குறைவாக இருந்தால் போட்டு திருப்பியும் ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இதிலேயே சாதத்தை போட்டு கலந்து பசங்களுக்கு கொடுத்து அமிச்சிட்டோன்னா பாவக்காய் ரைஸு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கும் ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாவக்காய் ரைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ஓகே?